யூடியூப்பாலேயே கோடீஸ்வரர் ஆன இர்ஃபானோட சொத்து மதிப்பு இத்தன கோடியா? தமிழ்நாட்டுல ரொம்பவும் ஃபேமஸான யூடியூபரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய இர்ஃபானோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். தமிழ்நாட்டுல புகழ்பெற்ற யூடியூபரா வலம் வரவரு இர்ஃபான். போன 2009வது வருஷம் தன்னோட யூடியூப் சேனல ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல சினிமா படங்கள விமர்சனம் பண்ணி பதிவிட்டு வந்த இவரு, அதுக்கு பின்னாடி படிப்படியா ஃபுட் பிளாகரா மாறுனாரு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான உணவகங்கள்ல சாப்பாட ருசி பார்த்து அத ரிவ்யூ பண்ணிட்டு வந்தாரு இர்ஃபான். இது படிப்படியா மக்கள் மத்தியில ரீச் ஆக ஆரம்பிச்சது. சுமார் 10 வருஷ கடின உழைப்போட பலனா யூடியூப்ல அவருக்கு போன 2019வது வருஷம் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. அதுக்கப்புறமா உலக அளவுல சுற்றுலா போய் அங்க இருக்கக்கூடிய உணவுகள ரிவ்யூ செய்ய முடிவெடுத்து தாய்லாந்து, துருக்கி, அமெரிக்கா அப்படின்னு பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய உணவுகள ருசிச்சு அத வீடியோவா வெளியிட்டாரு. குறிப்பா பாம்பு, முதல அப்படின்னு இவரு ருசிக்காத உணவுகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இது மக்கள் மத்தியில ரீச் ஆனதால ஒரே வருஷத்துல மறுபடியும் 9,00,000 சப்ஸ்கிரைபர்கள பெற்று போன 2020வது வருஷம் யூடியூப்ல கோல்டன் பிளே பட்டன் வாங்குனாரு. அதுக்கு பின்னாடி இப்போ அவரோட யூடியூப் சேனல பின்தொடர்வோர் எண்ணிக்கை 46 லட்சத்த தாண்டி இருக்கு. இதே யூடியூப் மூலமா இர்ஃபான் சம்பாதிச்ச சர்ச்சைகளும் ஏராளம் இருக்கு. குறிப்பா இவரோட மனைவி கர்ப்பமா இருக்கும்போது வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பொண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்க துபாய் போய் அங்க அத வீடியோவா எடுத்து வெளியிட்டதுல ஆரம்பிச்சு சமீபத்துல குழந்தை பிறக்கும்போது பிரசவ வார்டுக்குள்ள கேமரா கூட போய் அங்க குழந்தையோட தொப்புள் கொடிய வெட்டினத வீடியோவா எடுத்தது வரைக்கும் எக்கச்சக்கமான சர்ச்சையில சிக்கியிருக்காரு. இர்ஃபானுக்கு போன 2022வது வருஷம் கல்யாணம் நிச்சயமாகி, பின்னாடி சில காரணத்தால அந்த கல்யாணம் நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தஞ்சாவூர சேர்ந்த ஆசிஃபா அப்படிங்கிறவங்கள போன வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இர்ஃபான். இந்த ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. யூடியூப்ல ஃபேமஸ் ஆனத தொடர்ந்து சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்ச இர்ஃபான், நண்பன் ஒருத்தன் வந்த பிறகு அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு. இது தவிர விஜய் டிவில ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில 5வது சீசன்ல போட்டியாளரா களமிறங்கி தன்னோட சமையல் திறமைய வெளிப்படுத்தினாரு இர்ஃபான். அதுல ஃபைனல்ஸ் வரைக்கும் முன்னேறி அசத்தினாரு. யூடியூப் மூலமா இர்ஃபானுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிட்டு வருது. ஒரு வீடியோவுக்கு அவர் 50,000ல இருந்து 1,00,000 வரைக்கும் சம்பாரிச்சிட்டு வரதா சொல்லப்படுது. தினசரி தவறாம வீடியோ போடக்கூடிய இர்ஃபானோட மாச வருமானம் 15ல இருந்து 20 லட்சம் வரைக்கும் இருக்குமாம். யூடியூப்ல வீடியோ போட்டே கோடிக்கணக்குல சம்பாரிச்சிருக்கக்கூடிய இர்ஃபானோட சொத்து மதிப்பு 3 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் யூடியூப்ல சம்பாதிச்ச பணத்தின் மூலமா சென்னையில ஆடம்பர வீடு ஒண்ணையும் கட்டியிருக்காரு. அதோட மதிப்பு கோடிக்கணக்குல இருக்கும். இது தவிர பென்ஸ், BMW, ரேஞ்ச் ரோவர் மாதிரியான சொகுசு கார்களும் இர்ஃபான் கிட்ட இருக்கு.